ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது வந்து ஒரு ஜெனரல் டாபிக் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு மூவி டிஸ்கஷனும் கூட. மிருனால் சென் இயக்கிய ஒரு திரைப்படம் குறித்து புத்தக திருவிழாவில் கருப்பழனியப்பன் பேசிய ஒரு பகுதியை வச்சு இந்த டிஸ்கஷன் வச்சுருந்தோம் நேரலையில். அதனுடைய முதல் பாகம் பார்த்து வச்சிருப்போம், இது இரண்டாம் பாகம். ஸோ விரிவான பாடல்கள் ஸ்ட்ரெயிட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை கொடுங்க. இன்றைக்கி லைவில் நமக்கான சப்போர்ட்டுகளை எப்போதும் போல் வந்து கொடுக்கும் சாஸ்தா அவர்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் சாஸ்தா. இதில் நாங்கள் ரெண்டு பேரும் இதை பார்த்துட்டு உடனே டிஸ்கஸ் பண்ண விஷயமாக என்ன பேசினோம் அப்படின்னா, எவ்வளவோ புக்ஸ் படிச்சிருக்கிறவங்க, நான் சொல்கிறது புக் படித்தவங்க, நம்ம வந்து புக்கு தான் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். அதுதான் நம்மளை ஒரு வழிப்படுத்தும். அதாவது ஓரளவுக்கு தெரியும், ஜட்ஜ் பண்ண முடியும் பீப்புளுங்கிற மாதிரியான ஆட்கள் கூட இந்த விஷயத்தை முடிச்சுட்டு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, என்ன கேள்வியாக இருந்திருக்கும், டைரக்டர்கிட்ட எல்லோரும் கேட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்ட உடனேவே அது பொண்ணு எங்கே போனா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே கேள்வியாக இருந்திருக்கும்பொழுது, அப்போ ஜாக்கி கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய கான்வர்சேஷனே போச்சு. அது இன்னொரு நாள் லைவ்லேயே பேசலாம். அது நடக்கலன்னா தான் அதிசயம். இல்லை, அந்த கான்வர்சேஷன் இல்லை, இன்றைக்கி வந்து ஹெல்தி கான்வர்சேஷனாக போச்சு. அப்போ நான் ஜாக்கி சொல்லும்பொழுது என்னென்னா, இல்லை நீ வந்து என்னோட வந்து உன்னை கம்பேர் பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி, என்னை வச்சு எல்லாரையும் பார்க்குற அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் ரெண்டு பேர் பேசினோம். அப்போ நான் சொன்னேன், இல்லைடா நீயும் இருந்திருப்ப. அப்போ தான் இவங்க இதே சொன்னாங்க இல்லையா, இதே பொசசிவ்னஸோட நான் இல்லையா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பொசசிவ்னஸ்ங்கிறது வேறு, ஒரு பெண்ணை வந்து நீங்கள் மட்டமாகவும் தவறாகவும் பார்க்கறது வேறு இல்லையா. நான் வந்து இது அதை அப்புறம் பேசலாம் இன்னொரு நாள். பட் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், ஒரு பொண்ணை நான் சொல்கிறது பொசசிவ்னஸ்ஸு இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம், அந்த பொண்ணை வந்து இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கலாம், அதெல்லாம் இல்லை. நல்லா படித்தவங்களே பொம்பளைங்களை வந்து ரொம்ப கேவலமாக நடத்துகிறாங்க. புக்குக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம், இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது. என்னென்னா, உங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜாக்கியோடைய அம்மா. ஏன்னா அப்போ என் தம்பியிலேருந்து எல்லாரையுமே நாங்கள் யோசிக்கிறோம்ல, என் தம்பி, என்னோட கசின், இப்போ ஜாக்கி பாஷையில் சொல்லணுன்னா எங்கள் பக்கத்து வீட்டு ஆன்ட்டியோட அவங்க பையன், அந்த மாதிரியான ஆட்கள் அப்படிலாம் யோசிக்கும்பொழுது என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, இவங்கெல்லாம் படித்தவங்க தானே, இவங்கெல்லாம் ஏன் இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாக்கள் அந்த பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டாங்க. முக்கியமாக ஆண் பிள்ளைகளுக்கு அம்மாவோ அப்பாவோ கண்டிப்பாக இதை சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ ஜாக்கியோட அம்மா வந்து ஐ எம் லக்கி இஃப் பிகாஸ் ஆஃப் ஹர்ன்னு சொல்கிறேன் நான் இந்த இடத்துல. ஏன்னா அவன் ஒரு தடவை சொல்லும்போது, உன் பொண்டாட்டி நீ இப்படி தான் பார்த்துக்கணும், உன் பொண்டாட்டி நீ நல்லா ட்ரீட் பண்ணணும், அவளை நீ நல்லா வச்சுக்கணும், நான் கஷ்டப்படுற மாதிரி அவள் கஷ்டப்படக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இப்போ ஜாக்கி சொன்னாங்க இல்லையா, நம்ம வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். எஸ், ஏன்னா நீங்கள் தான் அதை வந்து சொல்லி கொடுக்கணும், இல்லைன்னா இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல வரேன். அவளுக்கான ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்குது, அவள் எங்கே வேணால் போயிட்டு வரலாம். நீ போயிட்டு வந்தால் மறுநாள் காலையில் வந்ததுக்கப்புறம் என்னப்பா ஹெல்த் ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோதான் நம்ம கேட்போம். ஆனால் இதே ஒரு பெண் போயிட்டு வந்தால், இப்போ நம்ம ஜாக்கிக்கு சொன்னாங்க இல்லையா, நம்ம எல்லாருக்குமே யோசனை எப்படி வரும்னா, என்ன ஆயிருந்திருக்கும் அவளுக்கு, நம்ம தான் அவங்களோட. நான் தான் ஜெர்மனியில் இருக்கும்போது என் கற்பை மற்றவங்க தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னேன்ல, பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க, கீழே கூட அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம கற்பை பார்த்துக்கிறதுக்குனே ஒரு குரூப்பாக திரியிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை கண்டிப்பாக பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அம்மாக்கள் முக்கியமாக சொல்லி கொடுத்து மேக் ஹிம் லைக் உங்களுக்கு ஒரு பிரின்ஸ் மாதிரி வளர்க்க கற்றுக்கங்க அப்படின்றது தான், வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று வந்து சபலங்கள் குற்றங்கள் எல்லாம் கலந்த கலவை தான். நம்மளும் அவ்வளோ யோகிய மாதிரிலாம் கிடையாது. ஆனால் சில தவறுகள்லாம் செய்யும் பொழுது ஏஜில் அதை பற்றின புரிதல் இல்லாமல் நானும் நிறைய தவறுகள்லாம் செஞ்சுருக்கேன், இல்லைன்னா சொல்ல வரல. ஆனால் ஒரு ஏஜுக்கு வரும்போது, புரிதல் வரும்போது, அது எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும், அது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை எதிராளிக்கு கொடுக்கும்னு நினைக்கும் பொழுது அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் இது இன்னொன்று. ரெண்டாவது, எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா நிறைய கஷ்டப்பட்டாங்க. 5 பிள்ளைங்களை வந்து ஒரு கேஸ் அடுப்பு, ஒரு இன்னைக்கு இருக்கிற எந்த உபகரணமே இல்லாமல் எல்லாரையும் வளர்த்தாங்க. அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு தெரியும். ஒரு மாவு அரைக்கும் போது நான் கரை பேசிட்டு எங்கள் அம்மாவுக்கு தண்ணி அடித்து கொடுப்பேன். எங்கள் அம்மா கூட நான் ரொம்ப அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அப்போல்லாம் வந்து அம்மா சொல்கிறது வந்து இதுதான், இவர் உங்கள் அப்பா பாரு பச்சை வேற கிட்ட வந்து வாங்கி கொடுத்து போயிருக்கான், ஒரு காஞ்ச வேற கூட வாங்கி வந்து கொடுக்கணும்னு தோணலை, இது மாதிரி நீ பண்ணாத. ஸோ
இன்னைக்கு நான் வந்து நிறைய இந்த ஃபேமிலி ஓரியன்டாவே சுத்திட்டு இருக்கிறதுக்கு, என் தொழில இருந்து நான் எல்லா விஷயமும் விட்டுட்டுலாம் நிக்கிறதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தான் காரணம். ஓகே. எங்க அம்மாவும் வந்து ஆம்பளை புள்ள தானே, நீங்களாம் அவனுக்கு வேலை செய்யணுன்ட்டு 4 தங்கச்சிங்களும் எனக்கு என்னை வந்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா ரைட், எனக்கும் வந்து அந்த மாதிரி மாறி இருக்கலாம் மேபி. பட் எங்க அம்மா அப்படி பண்ணவே இல்லை. அதை வந்து நிறைய எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனாலதான் சபலம், அதான் எப்பயுமே ஆண் ஒரே மாதிரியான சிந்தனை தான். அவனுக்கு ஆண் வந்து பாக்குற நேசிக்கிற எல்லாரையுமே போட்டுருணும் அவனை பொறுத்தவரையிலும். ஆனா பெண் அப்படி கிடையாது. ஏன்னா அம்மாவை தேடுவான் எல்லா இடத்துலையும். அந்த லவ், அந்த அரவணைப்பு, அந்த இது எல்லாமே தேடுவான். பெண் அப்படி கிடையாது, அப்பாவை தேடுவான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப செலக்டிவாக தேடுவான். ஏன்னா அவளுக்கு தான் பிரச்சனை 10 மாதம். ஸோ இதுதான் இருக்கிற பயாலஜிக்கல் திங்ஸ். ரைட், கமெண்ட்லாம் படிச்சுட்டா அப்படியே முடிச்சிடலாம். ஓகே, ஜிஜே தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டு. சிவபாண்டியன் ஆர் வந்து ஹாய் சொல்லியிருக்காரு உங்களுக்கு. லதா எப்பா வந்திருக்காங்க. அண்ட் சரஸ்வதியும் வந்து இன்னைக்கு வந்து மலேசியால இருந்து குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. டிடியும் வந்தாச்சு, நம்ம 2 பேருக்கும் ஹாய் அண்ட் லவ் கொடுத்துருக்காங்க. பாமதியும் ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆனந்தி சர்வேஸ்வரனும் ஹாய். ஃபில்மிலைட் வணக்கம் சொல்லியிருக்காப்புல. ஃபாத்திமா அபு ஹாய். புவனா வந்து லைக்கும் போட்டேன் வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்து ஒரு ஹார்ட் சொல்லியிருக்காங்க. அதான் நான் சொன்னேன்ல, இந்த ஷர்ட் விஷயத்துக்காக புவனாவும் சரி லைக் ஃபாத்திமாவும் சரி, அவங்க 2 பேருமே சொன்னாங்க ஃபாத்திமா யூ லுக் குட் சொல்லிட்டாங்க. புவனா வந்து சட்டையே கசையதால் நீங்கள் அழகாக இருக்கீங்களா அப்படின்னாங்க. கண்ணாடி போட்டுக்கோங்க. ஓகே. ராஜி கார்த்திக் வந்து லவ்விங் யூ போத். விமலன் மணியும் ஹாய் சொல்லியிருக்காப்புல. நிறைய நீம் வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்க வீட்டில் புட்டு கார்லிக் கறிலாம் சேர்ப்புறாங்களா, ஜஸ்ட் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டாங்க. அதேதான். லதா எப்பா சொல்லியிருக்காங்க, கருப்பழனியப்பனுடைய கசின் பிரதர் இருக்கார் இல்லையா, சித்தப்பாவுடைய சன் வந்து மரம் மாறி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குட். அண்ட் ஜியூ வந்து ஜாக்கி ஜியூ வந்து ஷர்ட் சூப்பரா, கூலர்ஸ் மட்டும் போட்டால் மாஸ்டர் படம் விஜயோட ஜேடி ஹீரோ மாதிரி இருப்பீங்களா. ஜாக்கி சார், சுதா மேம், மோதலில் தான் காதல் தொடருமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தருக்கும் ஒரு காதல் அப்படிதான் தொடரணும்னு இல்லை. எனக்கு தெரியல, அதுதான் கரெக்ட். அது எப்பயுமே வந்து அந்த மாதிரி மோதல்ல தான் அது காதல் தொடரும். அது உண்மைதான். அது இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, நிராகரிச்சிங்க ஒரு 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 தயிர்ல தொட்டு கொடுக்குற ஒரு சப்பாத்தியில என்ன நிராகரிச்சிங்க. அது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். கண்டிப்பா இருக்கலாம். அன்னைக்கு நினைச்சேன், இப்போ நீங்க காரக்குழம்பு பண்ணிட்டீங்க, தட்ஸ் ஆல். வெண்டைக்காய் குழம்பு சூப்பர், அவ்வளவுதான், தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். அந்தந்த ரேஞ்சுக்கு நம்மளால எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவு. தட்ஸ் ஆல். ஒரு மாதிரி மைண்ட்ல ஏறிடும் ஜாக்கி. எனக்கு புரியும் மேடம். அதனாலதான் அதை அப்படியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான். ஓகே. அண்ட் மேபி ஜாக்கி சொல்ற மாதிரி அப்படி தொடரலாம். இல்லை மேடம், நீங்க கொடுக்கல, நான் இப்போ ஊட்டிட்டு இருக்கேன் பாருங்க. நான் சாப்பிட்றப்பெல்லாம் அவங்க ஊட்டிட்டு இருக்கேன் பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது எவ்வளவு பெரிய மாற்றம். கர்நாடகல தெரியுதுங்களா அவங்க என்ன செய்யறாங்கன்ட்டு? நண்பர்களே தெரியாதா? ஓகே. புவனா வந்து சொல்லியிருக்காங்க, லவ் வித்தவுட் பொசசிவ்னஸ் வந்து பாசிபிளே இல்லை. மெச்சூரிட்டி வந்து கிவிங் அண்ட் அக்செப்டிங் த பர்சனல் ஸ்பேஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஃபாத்திமா ஏதோ சிரிச்சு அழுது கஷ்டமாயி யோசிச்சு ஒரு மாதிரி இருந்திருக்காங்க. என்ன கதைன்னு தெரியல அதுக்கு பின்னாடி. ஓகே. ஜி வந்து ஜாக்கி சார், நீங்கள் படிக்காத மேதை கலைஞர் மாதிரியா? கலைஞருடைய அறிவாற்றலும் கலைஞர் மாதிரியான இவ்வளவு எதிர்ப்புகளை எல்லாம் சந்திச்சு இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் ஒரு கலைஞர், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் எல்லா தளங்களிலுமே அவருடைய விஷனரி, அவருடைய தாட்டு, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஓகே. அண்ட் புவனா வந்து சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா. நாகூர்கனி வந்திருக்காப்புல. ஃபில்மிலைட் வந்து என்ன, ஒரு பொண்ணு லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு டெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பண்ணிட்டு போயிருச்சான். ஆஃப்டர் என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு அவங்க வீட்டில் ஸ்லாப் பண்ணிட்டாங்களாம். ஆஃப்டர் தட் லவ்னாலே ஒரு மாதிரி வெறுப்பாகிருச்சு மைண்ட்ல. சம்பந்தமே இல்லாம அவன் போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்தவரை முதல்ல அடிச்சிருவானுங்க, அப்புறம் வந்து எல்லாமே பண்ணுவானுங்க. அது ரொம்ப கஷ்டம் தாங்க. அது நான் சிரிச்சிட்டேன் டக்குன்னு. ஆனா அது ரொம்ப வருத்தங்கள், அது பெரிய அவமானம். அது யோசிச்சு பாருங்க. என்னது, எவனோ சாப்பிட்டா நம்ம வந்து மாற்றம் வர்றதுல. அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து என்ன சொல்லுறது, அந்த நாள் ஞாபகம் தான் வருது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இது நீங்க ஓகே. அண்ட்
டிஜேஐ சில்வர் அண்ட் கோல்டுங்கிறவங்க ஹாய் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஷம்மி வந்திருக்காங்க. ஹீ இஸ் ப்ராப்பர்லி ஸ்டில் ஈட்டிங் அட் A2B or HSB. யூ ஆர் அவே அஹெட் அண்ட் இட் இஸ் ஆல் யூ நீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சொல்லியிருக்காங்க அவங்க. ஹீ இஸ் ப்ராபப்ளி யாரோ ஒரு அவங்க இருக்கிறவர் வந்து A2Bலையோ இல்லை இதுலேயோ ஹெச்எஸ்பிலையோ ஹோட்டல் சரவண பவன்லையோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து யூ ஆர் அவே அஹெட் அண்ட் இட் இஸ் ஆல் யூ நீட். அவர் என்னோட ஃப்ரெண்டு, அவர் இப்போ அங்கே சாப்பிட்டுன்னு இருப்பார், நீங்கள் ஆனால் வந்து வேறு லெவலுக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் மேரி வந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. அர்ச்சனா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. அவங்களும் அதே தான் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் அர்ச்சனா கண்ணன். ஷர்மிளா நாராயணசுவாமி இன்னைக்கு லேட் என்ட்ரி, ஹாய் அண்ட் லவ்ஸ் கொடுத்துருக்காங்க. லதா இப்போ சொல்லியிருக்காங்க, செம ஜாக்கி, கதையும் நல்லா இருக்கு, நீங்க கதை சொல்ற விதம் அழகா இருக்கு, சூப்பர் அப்படின்னு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். காரணம் இல்லை தெரில, இப்போ கூட அவங்க அம்மா கிட்ட அவங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டுறாங்க ஒய்ஃபு, உங்கள் அப்பனுக்கு மட்டும் வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்காங்க, காக்கா தூக்கின்னு போயிடும் அப்படின்னு. தெரியல, அது ஒரு எங்கள் அம்மா, அதுவும் எங்கள் அம்மாட்ட கற்றுருந்தேன். எங்கள் அம்மா தான் வந்து படம் பார்த்துட்டு வந்து, ஏன்னா எங்கெல்லாம் படத்துக்கு கூட்டு போக மாட்டாங்க, அவங்க மட்டும் படம் பார்த்து வந்து எனக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. ஸோ அந்த கதையை வந்து அப்புறம் படங்கள்லாம் பார்த்து நான் வந்து அதே மாதிரியான ஒரு டோனில் வந்து எங்கள் ஸ்கூல்லலாம் நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ என்னை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் கதை சொல்கிறத கேட்கறதுக்காக. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 49 பேர் இந்த ஒரு வீடியோ காத்தால இந்தியாவில் அப்படி இருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கூட்டம் நம்மளை சுற்றி இருக்கும் எப்பயுமே. அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இது வந்து ஒரு மாதிரி ஹிந்துத்துவ ஐடியாலஜி மாதிரி, ஸ்பேஸ் ஒடிசி வெர்ஷனா. அதாவது இவங்க இன்வென்ஷன்ஸ் லேட்ரல் தாட்ஸ்லாம் இந்த மாதிரி ஸ்டப்ஸ்ல இருந்து தான் பாப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம் சொல்லியிருக்காப்ல. அண்ட் புவனா சொல்லியிருக்காங்க, பர்வர்ட் அண்ட் மைண்ட் வுட் திங்க் பேட் அபவுட் ஹர் ஈவினிங் அண்ட் கிளியர் மைண்ட் வில் திங்க் அபவுட் ஹர் ஈவினிங், குட் அபவுட் ஹர் ஈவினிங் அப்படின்னு இருக்காங்க. உண்மை இல்லை, இது நீங்கள் எப்படி சொன்னாலும் அது வந்து எல்லாம், ஏன்னா இது இல்லாமல் புராணங்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே இது வந்து இருக்கிற ஒரு விஷயம். அதனால நீங்கள் வந்து இப்படித்தான் நம்ம வழக்கப்படுறோம், இப்படி தான் வரோம். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் ஃபஸ்ட்டு யோசிச்சது டக்குன்னு அங்கே தான் போகும். அதுதான் அதெல்லாம் தான் இப்போ சொல்லியிருக்கா ஜாக்கி, நம்ம வந்து இந்த படத்தை வந்து பார்க்க சொல்லணுமா எல்லாரையும், அதுக்கப்புறம் அதோட ஆன்சர் அவ எங்கே போனாங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம். அட் த எண்ட் வி வில் நோ இஃப் தே ஆர் பகுத்தறிவாளி ஆர் பேஸ்ட் ஆன் தேர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாமா. அண்ட் தல்ரின்னு சொல்லியிருக்காங்க, அவரவர் சிந்தனைகளை தட்டி எழுப்பி நீ யார் என்பதை உனக்கே உணர்த்தும் கதை இது. கதை வந்து அதுதான் அந்த கதை முடிச்சது. காலைல எழுந்து அவன் வந்து ஆபீஸ்க்கு போயிட்டா, அதோட முடிஞ்சிச்சு படம். எங்க போனாடா, டேய் எவன் கூட படுத்தான்றதா, எங்க போனான்றதுல எவன் கூட படுத்துட்டு வந்தாடான்றதா 100 பேர் அதை கேட்டாருன்னா அதுல 99 பேர் எங்கட போயிட ஒருத்தன் சொல்லியிருப்பான், அது ஏதோ எங்கேயோ போயிருக்கோம், இதை போய் கேட்டுக்கிட்டு அப்படின்னு இருப்பான். தட்ஸ் ஆல். ஓகே. அண்ட் ராஜி கார்த்திக்கும் வந்து நீங்கள் கதை சொல்லும் இதை வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அவசம் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க. லதா இப்போ சொல்லியிருக்கா, when a few boys used to follow me in school, street aunties used to complain to my Perima that I am in love with one of them, but my Perima supported me instead of those aunties அப்படின்னு இருக்காங்க. இது ஒரு இதை பேசும்பொழுது நான் இன்னொரு விஷயமும் சொன்னேன் லதா. ஒரு சாரர் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களோட வந்து இருந்திருக்கீங்க, அவங்களோட வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டு பிள்ளைகளை அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அது பாடவே சுமாரா பாடினா கூட நல்லா பாடுவா அப்படின்வாங்க. அந்த எல்லா விதத்திலையுமே வந்து எனக்கெல்லாம் சொல்லி வளர்க்கப்பட்டதுன்னா நம்ம தான் அறிவாளின்னு சொல்லி வளர்த்தாங்க. ஸோ நீங்கள் அறிவாளியாக இல்லைன்னா கூட உங்களுக்கு பேசுறதுக்கான அந்த தைரியமும் உங்களை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயம் ரொம்ப ஈஸியாக வந்ததுன்னு சொல்கிறேன். அது வந்து ஒரு சில ஃபேமிலி செய்யும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். ஓகே. அண்ட் ஓடிடுச்சு. போனஸ் இருக்காங்க, ஐ வுட் ஆஸ்க் ஒய் ஆர் யூ வாட்சிங் த கேர்ள்ஸ் இன் த பீச், ஹூ வேர் யூ வித் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னு தெரில, எனக்கும் தெரில. ஆஹாஹா, அந்த பொண்ணு நீங்க எல்லாருமா சேர்ந்து பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட், இவங்களோட ஃப்ரெண்ட், அது அவங்களுடைய காதலுக்காக இவங்கெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணோம், அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க அந்த பக்கம் பேசிட்டு இருப்பாங்க, நாங்க இந்த பக்கம் பேசிட்டு இருப்பாங்க. ஓகே. எஸ் மேம், சொல்லுங்க. மணி ஆயிடுச்சு, அணி போய் படுக்கணும். இப்ப ஸ்பார்க்லிங் வாட்டர் கிடையாது, காஃபி போட சொல்லுங்க. காஃபி போட்டுதா எனக்கு, நான் தூங்குறேன், காஃபி வேணும். ஓகே 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 போய் போ, go sleep, we will make it work, no problem. No.
எனக்கு காஃபி. உங்களுக்கு என்ன? காஃபியே போட்டு ஓகே. வச்சு செய்வேன், பொண்ணா இருந்தாலும் பார்க்க மாட்டேன். ஏதோ சொல்லிட்டு போதும் இவ்வளோதான். ஜியும் சொல்லியிருக்காப்புல, ஹாய் ஜாக்கி சார், சுதா மேடம், கமெண்ட் யார் வேணால் பண்ணலாம், உங்களோட ஒப்பீனியன் வேணும். நான் வந்து ஒரு பெண்ணுடைய ஆன்லைனில் பேசிக்கிட்டு இருந்தேன், 2 பேருக்கும் பிடித்திருந்தது. பட் காதல் இல்லை, நம்ம வந்து 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது. ஆனால் பட் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணோம், டிசைட் பண்ணோம், மீட்டும் பண்ணிட்டோம். அண்ட் மீட் பண்ணதுக்கப்புறம் 2 பேரையும் பிடித்திருந்தது. அவங்களுக்கு வந்து என் மேலே ஒரு ரொமான்டிக் ஃபீலிங்லாம் வந்துருச்சு. பட் எனக்கு வந்து அவங்க மேலே ரொமான்ஸோ ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனோ வரவே இல்லை. பட் நான் வந்து அழகை தான் பார்த்தேங்கிறதுக்காகலாம் சொல்ல முடியாது. பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்டர்னல் பியூட்டி மேல ஒரு ஃபேன் இல்லைனாலுமே கூட அந்த பெண்ணும் அழகுதான். ஆனாலும் வந்து எனக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கிற அழகு இல்ல, நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் அங்க ஏதோ இல்ல. அதேதான். இல்ல இவரை என்ன சொல்லும்போது என்னன்னா, நான் அழகை எதிர்பார்க்கல அப்படின்னாங்க. அழகுங்கிறது தட் இஸ் வாட் இன் யுவர் பார்வை இல்லை, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு சில விஷயங்கள். அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, யூ ஆர் வெரி கிளியர், ஐ லைக் ஹர் அப்படிங்கறத தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்க மைண்ட்ல ஏத்திட்டு இருக்கீங்க. லவ் இல்ல, லவ் வர்றதுக்கு தான் காதல், விருப்பம் காதல் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இருந்தாலும் கூட அவங்களுடைய கேரக்டரும் நேச்சரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுடைய நேச்சர், கேரக்டர் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அவங்க ஃபன்னியாவும் பேசுறாங்க, என்னை வந்து பயங்கரமா அட்மையர் பண்றாங்க, என்னை நல்லா புரிந்துவும் கொள்றாங்க. பட் எனக்கு வந்து ரொமான்டிக் ஃபீலிங்கோ அவங்க மேல ஒரு பிசிக்கல் அட்ராக்ஷனோ இல்ல. மழை பெய்யும் போது வந்துடும் எல்லாமே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து இவ்வளவு கமெண்ட் அடிக்கிறீங்கல்ல, அப்பயே உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிச்சுன்னு அர்த்தம். வெளியில வந்து நம்ம அது ஒரு சின்ன டயலமா இருக்குல்ல, அந்த அடப்படுக்கிற மாதிரி தான். இந்த குளிச்சிட்டு இருக்கும்போது பாத்ரூம்ல ஃபுல்லா அந்த சோப்பு நாரெல்லாம் போய் சேங்கி ஒரு மாதிரி மறந்துட்டு இருக்கும். அந்த கட்டவரல், கால் கட்டவரல் எடுத்துட்டு ஒரு இழுப்பு தான் வச்சுக்கோங்க, அந்த முடியெல்லாம் நான் அந்த சொர்றன்னு போயிடும். அந்த மாதிரி ஏதோ அடைச்சிட்டு இருக்கு, அது எடுத்து விட்டா போயிடும், அடப்பு எடுத்து விட்டா சரியாயிடும். அதான் ஒரு மழை இல்லை ஒரு காஃபி சம் திங் யூனோ. அவங்களோட என்னுடைய ஃபியூச்சர் லைஃபையோ ஒரு ஃபியூச்சர் ஒய்ஃபாவோ பார்க்க முடியல அப்படின்றதையும் அவர் சொல்லிட்டாரு. என் வாழ்க்கையில காதலே கிடையாது. என்ன இவங்க வந்து காதலை சொல்லும்போது கூட நமக்கு அப்படி ஒரு விஷயமே நடக்க போறது இல்லை அப்படின்னு நான் நினைச்சேன். இன்னைக்கு ஒன்று காப்பி போட்டுட்டு இருக்குது, அதுதான். So this has happened in my life. So அவர் கேட்ட ஆன்சருக்கான பதில் நீங்க சொல்லிட்டீங்க. இதுதான். So அதுதான் அவர். ஏன்னா நீ இல்லைன்னு நினைக்கும் போது தான் சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் இல்லவே இல்லைன்னு நினைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு பதட்டம் வந்துடும். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இதெல்லாம் போயிட்டு நீங்களே கெஞ்சற மாதிரி கூட ஆகும் சம்டைம்ஸ். இல்லை, ஏன்னா நீங்களே இப்போ சொல்லியிருக்கீங்க, அவங்கள நான் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு வகையில் அவங்களை பிடிஞ்சிருக்கு. எய்தர் உங்க வீட்டில் ஒத்துக்கலான்ற பயத்தினால உங்க மைண்ட் அதை பத்தி யோசிக்கலையா, இல்லை வேற ஏதோ உங்களுக்கு இப்ப ஜாக்கி சொன்ன மாதிரி தான் வேற ஏதோ சம்திங் உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கு. அது என்னன்றதை நீங்க பார்க்கணும். எண்ட் ஆஃப் தி டே என்னன்னா, பாப்பமாவோ வச்சுக்க பாப்பமான்றதுக்கு முன்னாடி ஜென்டிலாவே நீங்க அதை அணுகிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் ஆல். ஓகே, அண்டர்ஸ்டுட் ஜாக்கி. எல்லாத்தான் சொல்லியிருக்காங்க, சுதா அம்மா அப்பா நெவர் டீச்சர்ஸ் கரெக்ட், பட் தே ஆல்சோ டோன்ட் டூ ஹோம்ஒர்க். தே டோன்ட் சேஞ்ச் காஸ் தே see their parents as standard for them. உண்மை. நீ என்ன இன்னமும் கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, டைம் 2:03 ஆயிடுச்சு. ஓகே, அண்ட் ஜியோட எல்லா கமெண்ட்டும் படிச்சுட்டு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. ஜெய்சீல் இப்போ தான் வந்திருக்காங்க, ஷெனாஸ் இப்போ தான் வந்திருக்காங்க, லைக் கமெண்ட் பண்ணியாச்சா. அண்ட் சாரா சுப்ரமணியம் இப்போ தான் லைக் கொடுத்து நிறைய லவ் கொடுத்துருக்காங்க. ராக்ஸ்டார் சொல்லியிருக்காப்புல, Today I face serious situation. I entered scam OTP in WhatsApp and verify instead of WhatsApp verify. I asked AI what to do. AI said to reset factory. AI helped in emergency situation. I was careless today அப்படின்னு இருக்காங்க. நல்ல விஷயம். ராக்ஸ்டார் ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பௌராம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்களா when you are blushing ஜாக்கி அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப ஸ்டைல் கூலர்ஸ் தான், பாட்ஷா ரஜினி மாதிரி இருக்கான். சொல்லிருக்காங்க, தங்க மகன் இங்கு சிங்க நடை ஓட்டு அருகில் அருகில் வந்தான். அதானே, 2 புறம் பற்றி எரியும் மெழுகாக மங்கை உருகி நின்றாள், கட்டும் மாடை என் காதலன் தீண்டியது அப்படின்னு ஒன்று வரும். லைன் ஞாபகம் இல்லை. வெட்கத்தால் பால் கண்டதும் விலகியதோ 10 தாமரை முத்தம் கேக்குது வா என் வாழ்வேவா. சூப்பர், அப்படி வரும். எனக்காக அவங்க பாட்டாங்க. அவ்வளோதான். ஏன்னா அதில் மென்னை விட ஃபீமேல் குரல் தான் நிறைய வரும், அதுக்காக நான் பண்ணேன்.
ஓகே, ஜெய்சியில் வந்து என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, ஹாய் ஜாக்கி, ஏன்னா ட்ரம்ப் யூரோப்பியன் கண்ட்ரீஸை இந்தியா மேலே 100% டேரிஃப் போட புஷ் பண்ணுறாரு. என்ன நடக்குமோ? சேம் டைம் இந்தியா மேலே அதர் கண்ட்ரீஸில் அன்ஈஸியாக வெறுப்பை கக்குறாங்க. அதே மாதிரி தான் இங்கே நடக்கிற விஷயங்களும் அதுதான். என்னன்னா, ஏற்கனவே இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து முஸ்லீம்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து அசைலமாக வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்கன்றது இங்கே இருக்கிற பிரிட்டிஷ்காரங்க எல்லாருக்குமே அந்த தாட் இருக்கு. இப்போ இந்த தாட்டோடையே இவங்க என்ன பண்ணுறாங்க, பிள்ளையார் சக்தி எடுத்துன்னு போயிட்டு ஸ்காட்லாந்தில் வந்து டங்கர்னு அடிச்சுன்னு போகிறானுங்க. ஒரு அமைதியான நாட்டில் மோளங்கள்லாம் போட்டு காலி பண்ணுறானுங்க. இவனுங்க வந்து கொஞ்சம் ரெஸ்பாண்டும் பண்ணுவானுங்க. அதர் ஃபீலிங்ஸை இவனுங்க ஊரை ஃபுல்லாக கொண்டாடிச்சானுங்கன்றது வேற. ஆனால் அவனுங்க வந்து ஓரளவுக்கு இந்த ஊரில் இருக்கிறவங்க அப்படியே வளர்ந்துட்டாங்க, அந்த ரெஸ்பாண்ட் இருக்கும். இதையே இவங்களை ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு போகும்போது அவன் என்ன பண்ணுறான், எல்லாரையுமே இமிக்ரேஷன் லிஸ்ட்டில் சேர்க்குறான். படித்தவன் படிக்காதவன் அவனை பொறுத்தவரையும் ஏசியன்னாலே அவன் இமிக்ரேஷன் லிஸ்ட்டில் சேர்க்குறான். எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இங்கே எங்கள் ஊர்லேயே நிறைய வீட்டில் வந்து கொடி, பிரிட்டிஷ் கொடி பறக்குது. ஆமாம்மா, ஒரு 4 வீட்டுக்கு ஒரு கொடி பறக்குது. அது என்னன்னா, அகிம்சா வழியில் இமிக்ரெண்ட் இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அவங்க வீட்லையும் கொடி ஏற்றி வச்சிருக்காங்க. ஆமாம், என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இவன் வேற அங்கே காசா மேலே இவனுங்க போட்டுட்டு இருக்கானுங்க. அங்கே வேற அந்த கிறிஸ்ன்னு ஒருத்தன் வந்து போட்டு தள்ளிட்டானுங்க. அவன் வந்து வலதுசாரி, அவன்லாம் கையில் துப்பாக்கி வச்சுன்னு சொன்னவன், அவனே வந்து போட்டு தள்ளிட்டானுங்க. அங்கே அப்படி ஒன்று பற்றிக்கிட்டு எரியுது அங்கே. அதுவும் வந்து 9/11 டைமில் இந்த மாதிரியான ஒரு இந்த கிறிஸ் அந்த லெஃப்ட் இல்லை ரைட்டு தாட் ப்ராசஸ் உள்ள ஆள். நீங்கள் கூட ஒரு இதில் வந்து ஒரு பேசிகிட்டு இருக்கும் தெரியுங்களா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை, எனக்கு திடீர்னு அது பேர் என்ன சொல்கிறது, கமெண்ட் போயிட்டு வருது, அதை செக் பண்ணிட்டு. என்னன்னா, ஒருத்தன் பேசிட்டு இருப்பான் தெரியுமா, ஒரு பொண்ணு வந்து டக்குன்னு மேலே வந்து கீழே, அந்த கேரக்டர் தான் அது. ஓகே, கேம்பஸ்ல வந்து பேசுறேன்னு கேட்பான். புரிஞ்சு. ஓகே, அண்டர்ஸ்டுட். அந்த வீடியோ தேடிட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, அண்டர்ஸ்டுட். ஓகே, அண்ட் ஜெய்சில் சொன்னது படித்தாச்சு. பூனா வந்து சொல்லியிருக்காங்க, ஜாக்கி இஸ் நாட் ஒன்லி கிரேட் நரேட்டராக, பட் நீங்கள் ஒரு கிரேட் ரைட்டரும் கூட. உங்கள் போஸ்ட் அபவுட் மைக்கேல் ஜாக்சன் வந்து அவங்களுடைய மைண்டில் ஸ்டில் இருக்குது அப்படின்றது. நிறைய நேரத்தில் பூனா வந்து வெளிப்படையாக எல்லாம் பாராட்டிருக்காங்க. இந்த எப்படி தான் எழுதுறீங்கன்னு தெரியாது, நான் ஒரு 4-5 வாட்டி பாடிச்சிட்டேன் அப்படின்னாங்க. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல நான் பொய் சொல்றது இல்லை நிறைய பேர். ஏன்னா நான் நிறைய பிளாக் டைமில் என்னுடைய ரைட்டிங்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு வந்து அல்ல நிறைய அதான் கொண்டாடி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தேங்க்யூ. ஓகே, அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா வாட் எக்ஸ்பிளனேஷன் ஜாக்கி அப்படின்னு ஃபாத்திமா. இப்போ நம்ம குளிக்கும் அப்படி அதுதானே, அப்படிதானே, அதேதான். போனா வந்து சொன்னாங்க, அவங்க அந்த பீச் கமெண்ட் நீங்கள் சொன்னீங்கல்ல, சித்தப்பா வந்து நேற்று ஒன்று பீச்சில் பார்த்தானே அப்படின்னு சொன்னீங்களா, அதை பற்றி நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. ஓகே, சாஸ்தா அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. வந்ததுமே நமக்கு வந்து $2 கொடுத்து சேனலை வாழ வைத்திருக்கிறார். தேங்க்ஸ் சாஸ்தா. அண்ட் ஷமி வந்து, ஐயோ ஜாக்கி சார், லவ் அண்ட் பாத்ரூம் டே இன் கம்பேரிசன் பர்ஃபெக்டாக. ஓகே, நான் சாஸ்தாக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஜி வந்து அதான் சொல்லியிருக்காப்ல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ரொம்ப டாலான பர்சன், அவங்க ரொம்ப ஷார்ட்டு. ப்ளீஸ் டோன்ட் திங்க் ஐ டோன்ட் லைக் அ ஷார்ட் கேர்ள், பட் நத்திங் லைக் தட். இஷ்யூஸ் ஐ டோன்ட் ஃபீல் அ ஒய்ஃப் ஃபீல் வித் ஹர். இப்போ மீட் பண்ணால் வாய்ப்பில்லை டு கெட் கிளாரிட்டி. கவுன்சிலுக்கு வர சொல்ல தனியாக ஒரு £100 போடு, பேசுவோம். Okay, and yes, what do you want? Bye. Good night. Another 5 minutes, யானி படுத்துடணும். யாரோ இதில் தண்ணி பிடி, இருக்கிற தண்ணி கொட்டிட்டு தண்ணி பிடி, நல்லா உலாடலாம். கழுவிட்டு டக்குன்னு உங்கள் அம்மாவோட பேசிட்டு வந்துருச்சு. ஓகே, புரியல என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, படிங்க டக்குன்னு. உங்கள் அம்மாவோட இல்லை, ஒரு ஷார்ட் கேர்ள் பற்றி பேசி தண்ணி புடி, கழுவிட்டு புடி உங்க அம்மாவோட. அதுக்கப்புறம் எனக்கு போயிருச்சு. என்ன இல்லையே, கழுவியே முடிக்க விட மாட்டேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அதை அலம்பிட்டு பண்ணு அப்படின்னு சொன்னேன். ஐயோ உங்க அம்மா கிட்ட பேசி அலம்பிட்டு பண்ணுன்னு சொல்லிட்டேன், இப்போ கழுவிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். தப்பு இல்லை.
ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே ஜீவுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ஓகே. அதாவது போனாவும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ரொமான்டிக், நீங்கள் சொன்னது தான் ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களுக்கும் வந்து அது வந்து புரிஞ்சுக்க முடியுது நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுற விதத்துல இருந்தே. கோஹெட் அப்படின்ட்டாங்க. அப்போ ஜெய்சீலோட கமெண்ட் படிங்களேன். நீங்கள் சேஃப்டியாக இருங்க ஜாக்கினா சுதாமா. ஓகேடா. கொஞ்சம் அப்பாவுக்கு சுகர் வேணுமா இன்னும் அந்த இதில் காஃபி 1 ஸ்பூன் சுகர் எடுத்து போட்டு கலக்கி எடுத்துன்னு வந்துரு. ஆமாம் ஆமாம் அதே தான். ஓகே. ஸோ அவருக்கான பதில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஷமியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து வேற பக்கம் போயிட்டு இருக்கு இந்த கதை. நம்ம டக்குன்னு இதுக்கு வரும், அவ்வளோதான். இதுக்கு அது சொல்லியாச்சு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது அவரு பார்த்துக்குவாங்க. ஆமாம், நம்ம இந்த கதைக்கு வருவோம். ஓகேவா. ஸோ ஜெய்சீல் சொல்லிட்டு சேஃப்டியா இருங்கன்ட்டு. போனா வந்து எனக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க ஃபார் த சோல்ஃபுல் சிங்கிங். சுதா மேம் லவ் யூ சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. அண்ட் அவ்வளோதான் ஜாக்கி. மற்றபடி வந்து ஷமிக்கு வந்து ஜியூக்கான விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கதை அதில் ஒன்றும் இல்லை, அவரு தான் முடிவு பண்ணணும். அதை நாள் பட எல்லாம் சரியாயிடும். அதுதான் அதுக்கான தீர்வு. சும்மா இப்போ போட்டு உழப்பிட்டுலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படியா அந்த பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. எனக்கு அது மட்டும் நல்லா தெரியுது. தட்ஸ் ஆல். ஏன்னா இவ்வளோ வந்து அதை பற்றி எழுதிட்டு இருக்கும்போது உங்கள் மனசில் அவங்க தான் இருக்காங்க. வேற எந்த பொண்ணை நீங்கள் மீட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த தாட் ப்ராசஸ் தான் வரும். வெரி கிளியர் அபவுட் இட். அண்ட் கம்பேரிசன் அவங்களோட தான் நீங்கள் கம்பேர் பண்ணுவீங்க. வரும். அதுதான். தட்ஸ் ஆல். அதான் அடப்பு எடுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. எடுத்துட்டா எல்லாம் சரியாயிடும். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எல்லாம் சரியாயிடும். தட்ஸ் ஆல். ரைட். ஸோ குடும்பம் எல்லாம் பேசியாச்சு நினைக்கிறாங்க. ஆமாம், நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே சொல்லியாச்சு. நீங்கள் இந்த கதை குறித்தான உங்கள் விஷயங்கள் எதாவது இருந்தால் அதை பகிருங்கள். பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தேன், டக்குன்னு படிச்சுட்டு கிளம்பலாம். வேற எதுவும் ஏன்னா நம்மளும் ஒரு மணி நேரம் பேசியிருக்கோம். ஒரு 61 நிமிஷம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபைன். ஓகே. அவ்வளோதான் ஜாக்கி சார். வேறு ஏதாவது கருத்து? both of you compliment each other's awesome good night அப்படின்ற நிறைய நியூஸ் படிச்சீங்களா? இல்லை சார், நான் படிக்கல. ரைட். சரி, எனிவே விடைபெறக்கூடிய நேரம் வந்துருச்சு. ரேவதி ராஜேந்திரன் இப்போ தான் வந்திருக்காங்க. நம்ம ரெகுலர் தானே அவங்க? ஆமாம், இப்போ ரீசெண்ட் டைமில் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். சரி, ஓகே. கன்க்ளூஷன்ஸ் என்னன்னா இதுதான், சிம்பிளான கன்க்ளூஷன்ஸ் தான். அதாவது ஒரு பெண்ணுடைய அந்தரங்கத்தை அறிந்து கொள்வதை விட அதுக்கான மரியாதையை கொடுப்பது நல்லது. ரைட். நம்ம என்ன சொன்னாலும் நம்மளுக்கு வேண்டப்பட்டவர்கள் வந்து ஒரு ஆணோட பேசுறதே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி காண்டாகும். நிதர்சனமான உண்மை. அப்ப இந்த மாதிரியான சிந்தனைகள் தோன்றும் போது அவர்கள் நீங்க வந்து எதிர்கேள்வி கேளுங்க மனசுக்கிட்ட. சரி, அவ பேசுறா, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் போது அதுல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரலாம். இதுதான் அதுல இருக்கிற அதுல இருந்து நீங்க வெளிவதற்கான காரணங்களாக இதைதான் நான் சொல்லுவேன். இப்படிதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறின்னு வரணும். நீ பேசலையா, டக்குன்னு மனசு இன்னொரு கேள்வி கேட்க, ஏன் நீ பொம்பளை கிட்ட பேசலையா, அவ பேசுறப்ப மட்டும் அதை வந்து இப்படி பேசுற, இப்படி பாக்குற, அப்ப நீ இதே மாதிரியான விஷயங்கள் தானே பண்ற. ஸோ அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நீங்கள் சீக்கிரமாக வெளிவரதுக்கான விஷயங்கள் வரும். சில பேர் இருக்கானுங்க, சில பேர் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் தப்புன்ட்டு. அவங்க கிட்ட வந்து பேசும்போது நம்ம வந்து சொல்லும்போது அவங்க அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, நம்ம பொசசிவ்ல ஏதோ சொல்றோம்னு நினைச்சுக்குவாங்க. அவங்க கிடையாது. அது சொல்லிட்டு நீங்க நகர்ந்துருக்க, அதற்கான பலன்களை அவங்களே அனுபவிச்சுட்டு அவங்களே திரும்ப வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க, ஐயோ இது சரியில்லை அப்படின்ட்டு. அதான் நான் முன்னாடியே சொன்னேனேம்மா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதெல்லாம் அதில் வரணும். அதே மாதிரி எல்லா இப்போ என்ன சொல்றது, அவ எங்க போனா உனக்கு என்ன அப்படின்ற அந்த விஷயம் வந்து குடும்பத்தில் உங்களோட கவலைப்படுறதுல கூட வேற காரணங்கள் இருக்கலாம். ஆனால் 3வது தெரு 4வது தெருலாம் வந்து கவலைப்படுற அளவுக்கு வர்றதும், அவங்கக்கிட்ட வந்து உங்கள் குழந்தைகளை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றது தான் கருப்பழனியப்பன் முன்வைத்த கோரிக்கையும் கூட. ஓகேவா? ஸோ அதனால் வந்து உங்கள் குழந்தைங்களை நீங்கள் நம்பாமல் வேற யார் நம்ப போகிறோம்? அதுக்கு 1000 காரணம் இருக்குது. அந்த பொண்ணு இன்னைக்கு காலைல வந்தால் குளிச்சுட்டு இப்போ கிளம்புறதுக்கு மட்டும்தான் அவள் டைம் இருந்தது. அவள் சாயங்காலம் வந்து சொல்ல போகிறா. கண்டிப்பா சாயங்காலம் வந்து சொல்ல போறா. அவ சொல்ற அளவுக்கான ஸ்பேஸையாவது கொடுங்கன்ற. போட்டு உடனே நொய்யின்னு போய் அரிச்செடுக்காம அவளுக்கான ஸ்பேஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அவளே வந்து சொல்லுவா, அம்மா நேற்று என்னாச்சு தெரியுமா, ஆடிட்டர் வந்து இந்த மாதிரி வந்துட்டாங்க, நான் வந்து நைட்டு ஃபுல்லா இருந்துட்டு வந்தேன். சரி, உங்களுக்கு அந்த கதையை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் உங்களுக்கு இருக்கும், நான் என்ன சொல்ல வரல. ஆனால் பெத்த பொண்ணா இருக்கட்டும், நீங்க அதுக்கான டைமை கொடுங்க. கண்டிப்பா அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. உங்ககிட்ட சொல்லாம வேற யார்ட்டையும் சொல்ல போறதில்ல.
அதாவது நீங்கள் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ இருக்கணும், அதுவும் முக்கியம். இல்லை கண்டிப்பாக இது இன்னொரு விஷயம் இருக்குது ஜாக்கி, கன்சர்ன் கண்டிப்பாக இருக்கும். இது எங்கே வரல அப்படிங்கிற கன்சர்ன் இருக்கும். அந்த கன்சர்னாக அணுகும் பொழுது வேறு. ஆனால் நீங்கள் ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டோட ஒரு அணுகும் பொழுது அது வேறு. உதாரணத்திற்கு வந்து என்னென்னா, இதில் ஜியூவே போட்ட கமெண்ட் என்னென்னா, அதே மூவி ஆனால் இதே ஒரு கை வரலன்னா அப்போ அவனுக்கு வந்து அந்த ப்ரிவிலேஜ் இருக்கும்ல, அவனுமே வந்து என்ன வேணா பண்ணியிருக்கலாம். நல்ல ஒரு விஷயம் ஜியூ கேட்டது. இதில் என்னன்னா, கையை பொறுத்தவரையிலும் பிறக்கும் போதே அவனுக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குன்ற அது ஒன்று ஜாக்கி. கையை பொறுத்த வரைக்கும் அவன் லேட்டாக வரானா கூட உங்களுக்கு இந்த தாட் ப்ராசஸ் தோணும் வராது. அவன் யாரு கூட கற்பை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். அவன் யாரு கூட படுக்கலாம், எத்தனை கூட படுத்துட்டு வரலாம், என்னவோ பண்ணலாம். அது ஒண்ணு. இந்த பெண் மீதான இவங்க வந்து இவ்வளவு கரிசனமும் எதுன்னா, அந்த பொண்ணு பிறக்கிற குழந்தைக்கு தான் சொத்து. அப்ப அந்த இடத்த வந்து அந்த யூட்ரஸை வந்து பத்திரமா பாத்துக்கிறாங்க. எதுவும் தூசி துரும்புலாம் படாத அளவுக்கு வந்து அதை வந்து பத்திரமா பார்த்து அவனுடைய ஜாதி மத ஆள் தான் அதில் வந்து உள்ளார எல்லாத்தையும் மேட்ரு பண்ணி அதுக்கப்புறம் பிள்ளையா வர்றது அவன் ப்ராடக்டாகவே அவனுடைய மதம் அவன் ஜாதியை சார்ந்தவங்களா வரணும்னு நினைக்கிறான். அதனால தான் இவ்வளோ கட்டுப்பாடுகள் பெண்ணுக்கு. இன்னொன்று என்னன்னா, 10 மாதம் அவதான் சுகமாக போகிறான். இது வந்து என்னன்னா, அவளை பார்த்துக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக சொன்னாலும் நீங்கள் பின்னாடி, அதாவது நான் அவளை கேர் பண்ணிக்கிறேன், எவனோ ஒருத்தன் ஒன்று பண்ணிட்டு போனாலும் அவள் தான் 10 மாதம் கிடையாது. அது இல்லை, நீங்களும் அந்த விஷயத்தை தான் பண்ண போகிறீங்க. இப்போ ஒரு படத்தில் இப்போ ஒரு காமெடி ஒன்று நடக்கும். மோகன் வந்து வண்டியில் மோகனா ராம்கின்னு நினைக்கிறேன், ராம்கே மோகனும் வண்டியில் கூப்பிட்டு வருவார். அவங்க ஓனர் வந்து அந்த பொண்ணை ட்ரை பண்ணியிருப்பார். அவர் சொல்லுவார், மா இப்போ வில்லன் நான் என்ன நீ வந்து நிராகரிச்சுட்டு ஓடி வந்து இவன் கூட உட்காந்துட்டு நான் வந்து அவனை வந்து வலுக்கட்டாயமாக பண்ணேன், அவன் கொஞ்சம் பேசி கரெக்ட் பண்ணி அவனை படுக்க வைப்பான், அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை உண்மையிலே ஹீரோயின் வில்லன் என்ன செய்வேன், நான் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக வருவேன். நீ என்ன பண்றது, என்ன நிராகரிச்சு ஓடுற, நீ இப்ப என்ன கூட சுத்திட்டு இருக்க வேணா அவனை சாமியா கூட போறான், அவன் கிட்ட பதுசா பேசி அதே தான் செய்ய போறான். இது ஏன் கூட வந்துருக்கலாமேன்னு ஒரு அந்த கிளிப் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், அதுதான் எனக்கு ஞாபகம் தோணுது ஆக்சுவலி. அண்டர்ஸ்டுட். ஓகே. ஸோ அதனால இல்லை அதுதான் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு இயல்பாக யோசிச்சு பார்த்தீங்கனாலுமே மைண்ட் செட்டு எங்கே டெய்லி வந்துடுவான், எங்கடா இன்னைக்கு காணோம், என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பானா இருக்கும், சரி வாங்க போய் படுக்கலாம் இப்படின்னு சொல்லி முடிச்சிருவோமே தவிர்த்து அந்த பையன் வந்து வேற எங்க போயிருந்தாலுமே செய்துட்டு வந்தாலுமே அது கவலை. அதாவது அந்த பையன் வரலன்னா கவலை இருக்காதுன்னா கவலை இருக்கும். ஆனா தாட் ப்ராசஸ் கவலையா மட்டுமே போகும். அவனுக்கு ஏதோ ஆயிருக்குமோ, வேற எங்கேயாவது மாட்டி இருந்திருப்பானோ, வேற ஏதாவது விஷயம் நடந்திருக்குமோன்னு அவனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு ஏதாவது நடந்திருக்குமான்ற கவலை இருக்கும். ஆனா ஒரு பொண்ணு காணோம் அப்படின்னு 3ஆவது தெருல இருந்து 4ஆவது தெருல இருந்து வந்து விசாரிச்சுட்டு போவான். ஆம்பளைக்கு அப்படி கிடையாது, அவ்வளவுதான். ஆனா அதே தான் நான் சொல்றது, பிறக்கும் பொழுதே அவனுக்கு வந்து ஆண் என்ற அந்த இதோட தான் அவன் வந்து பிறந்து வரான். ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய காரணமாவே நான் பாக்குறேன். ஸோ திஸ் இஸ் இட் ரைட். ஸோ குடும்ப நேரம் நம்ம எல்லாத்தையும் பேசிட்டோம். டக்குன்னு இந்த கமெண்ட் கன்க்ளூஷன். வாட் இஸ் த கன்க்ளூஷனா, நம்ம வீட்டு பெண்களை நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுங்க, பர்சனல் ஸ்பேஸை கொடுங்க. அவங்களே நிச்சயம் கண்டிப்பாக நீங்கள் நெருக்கமானவராக இருந்தால் உங்களை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவங்களே வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. இப்போ அந்த வீட்லேயே 5 பிள்ளைங்க இருக்கு, 5 தம்பிங்க இருக்காங்க, அதில் ஏதாவது ஒரு ஒருத்தவங்க வந்து அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து நம்பும், யாராவது ஒருத்தவங்கிட்ட பேசும், அது அவங்ககிட்ட சொல்லும், அதில் அவங்ககிட்ட கூட சொல்லலாம். தட்ஸ் ஆல். ஜி வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருந்தாப்புல. ரேவதி வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க நியூ தானா லைவுக்கு, பட் ஃப்ரம் நவ் ஆன் ஐ கீப் டு வாட்ச் அப்படின்னு இருக்காங்க. சூப்பர், குட், தேங்க்யூ, குட் ரேவதி. அண்ட் அமுதன் வந்து இப்போதான் வந்தாராம் வேலை முடிச்சுட்டு, எண்டில் போய் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ரேவதி வந்து டெக்ஸாஸ்ல இருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபில்ம் நைட்டோட ட்ரீம் கேர்ள் வந்து ஹாரி பாட்டரோடைய பெல்லாவாம், ஃபைட் கிளப் ஹீரோயினா கேரக்டர் ஏன் தெரியல அப்படின்ட்டு இருக்காரு. ஓகே. அமுதன் வந்து இப்போ தான் ரிட்டர்ன் பண்ணேன் ஒர்க்லன்னு சொன்னார். இப்போ தான் வந்து ஹலோ சொல்லியிருக்காப்புல. அண்ட் நரேனி வந்து ஐ ஒண்டர் யூ வாட்ச்டு வுடி ஆலன் மூவிஸ் அண்ட் இஸ் எக்ஸ் ஒய்ஃப் மியா ஃபாரோ ஆக்ட்ரஸ் அப்படின்னு உங்களை கேட்டிருக்காங்க. இல்லைப்பா, அதில் எனக்கு எதுவும் ஐடியா இல்லை. ஓகே. அண்ட் ஜெய்சீல் வந்து ஈடன் மூவி பார்த்தேன் ஜாக்கினா, வாட் யூ செட் வேலிட் டு த கோரா.
இது ஈடன். ஈடன். ஓகே ஜெய்சில் ரைட். ஈடன் மூவி பார்த்தேன் ஜாக்கினா. ரைட் குட் குட். வாட் யூ செட் வாங்க. எஸ். அண்ட் கீப் என்டர்டைன் ஜாக்கி அண்ட் சுதா ஆஸ் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காப்புல. அண்ட் அமுதன் போட்டிருக்காப்புல. அண்ட் ரேவதி சொல்லியிருக்காங்க வெல் செட் ஆல் பிகின்ஸ் ஃப்ரம் ஃபேமிலி. ஹவ் இஸ் த ஃபாதர் அண்ட் மதர் கேரக்டர் சேம் அப்ளைஸ் டு கேர்ள் அண்ட் பாய் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் த ஆப்போசிட் ஜெண்டர் வந்து சஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்காங்க. உண்மைப்பா. அண்ட் ஃபில்ம் லைட் சொல்லியிருக்காரு பிக் பாஸ் வந்துட்டா அவங்களுக்கு பிக் பாஸ் வந்து இல்லை பிக் பாஸ் வனிதா பிக் பாஸ் வனிதா அவங்களுக்கு ஆன பேஷ் மாதம்பட்டிக்கு நடக்கல பிகாஸ் இஸ் கரெக்டான வார்த்தை. தட்ஸ் இட் ரைட். அதேதான். பின் குறிப்பு லக்ஷ்மி மேம் இஸ் a குக் வித் கோமலி contestant. ஓகே ஓகே ரொம்ப கரெக்டா சொன்னீங்க ஃபிலிம் லைட். அண்ட் ஜியோ வந்து டெய்லி லைவ் டைமிங் என்னன்னு கேட்டிருக்காப்ல. இந்தியா நேரப்படி இப்போதைக்கு 2. ஆமாப்பா 1ல இருந்து 2 அப்படிங்கிறது இப்போதைக்கு பேசிட்டு இருக்கோம். யூகே நேரப்படி நிறைய ஒர்க் இருக்கு. யூகே நேரப்படி 9 மணி 8 to 9. அது வந்து அங்கே வந்து 12 to 2க்குள்ளே வருவோம். ஜீவு இந்த நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாக்கி வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமும் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதில் மோஸ்ட்லி வர்றதுக்கு ஒரு ½ hour முன்னாடி நம்ம வந்து போட்டுருவோம் வரப்போகிறோம் லைவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே எல்லாரும் கமெண்ட்டும் முடிச்சிட்டேன் ஜாக்கி. அப்படியே விடை பெறலாம் நம்ம. ஓகே காய்ஸ் விழா என்னது கலை நிகழ்ச்சியுடன் முன்னேறவே பெறுகிறது. நாளை சந்திப்போம். சூப்பர். ஓகே சரி. நம்ம சேனல் லிங்கையும் கொடுத்துடலாம்ல. கொடுத்துட்டோம்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்கையும் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபைன். ஸோ நிறைய பேர் இது வந்தாச்சு. எஸ் சார் அவ்வளோதான். ஓகே கன்க்ளூஷன் ஏற்கனவே சொன்னது தான். நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் பார்த்துக்கணும். நாம தான் வந்து அவங்களுக்கான அவங்க அப்படியே ஒரு தவறே செய்துட்டு வந்தாலும் கூட அது தவறுன்றதோ என்னவோ அது என்னன்றது நம்ம தான் முடிவு பண்ணவோ இன்னொருத்த முடிவு பண்ணக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். நான் அன்னைக்கே சொன்னல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. வரும் கோவம் வரும் எல்லாம் வரும். ஆனால் அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுன்றது தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ கூடுமானவரை இந்த கமெண்ட் போட்டு இந்த நேரத்துலையும் ஒரு 50 பேர் வந்ததெல்லாம் பெரிய விஷயம். அந்த வகையில் வந்து ஹாப்பி தான். ஸோ எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். பின்னட்டமிட்ட அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றி. சாஸ்தா அவர்களுக்கு ஸ்பெஷல் நன்றி. எஸ் மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறிய விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.